ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா கிச்சடி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அரை கப் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோ. இப்போ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது முதல்ல நல்லா வசங்கட்டும், அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேகட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் அரை கப் சேமியா எடுத்திருந்தேன், அதுக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா சேமியா போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் உப்பு காணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா கிச்சடி தயாராகிடுச்சு. இது ரொம்ப டைம் இருக்காது, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு அழகான சேமியா கிச்சடி தயார். இந்த வீடியோ சேமியா கிச்சடி அழகாக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.